கடலுக்கு நடுவில் ஒரு அழகான தீவை ரசிக்க யாருக்கு தாங்க ஆசை இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு 2 to 2.5 மணி நேரம் வரைய போட்டில் போய் அந்த தீவை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே குஷியாயிருவாங்க. ஆமாங்க, கச்சத்தீவு பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். 1974 வரைய இந்தியா கைவசம் இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கை மாறிடுச்சுங்க. இப்போ அந்த தீவில் வருஷத்துக்கு ஒரு நேரம் மட்டும் அந்தோனியர் கோயில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு மட்டும் இரு நாட்டு மக்களும் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. நிறையா பேருக்கு அந்த தீவில் நடக்கிற திருவிழாவை பார்க்க ஆசை இருந்தாலும் அது எப்படி போகிறது, என்ன மாதிரி பிளான், அது எப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிற சந்தேகம் நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த திருவிழா போகிறதுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் அவசியமே கிடையாது. திருவிழாவுக்கு ஒரு 2 மாதமோ இல்லை 1 மாதம் முன்னாடியோ நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வருங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் போட் ஓனர்ஸ்லையோ இல்லைனா ஃபாதர் சர்ச்லையோ இல்லை வேர்க்கோ ஒரு ஸ்கூல்லையோ போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணணும். ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே இருந்தால் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அவசியமே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தை தவிர்த்து வெளி மாவட்டத்திலேருந்து வர்றவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு